நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. எல்லாரும் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி நம்முடைய இருதயங்களை திருப்புவோம். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், என்றும் தம் மகிமையை காண, ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவே. ஆராதனை வேளையிலே எங்களோடு கூட நீர் பேசும் ஆண்டவரே. உம்முடைய திவ்ய வார்த்தைகளை நாங்கள் விளங்கிக் கொள்ள இருதயங்களை உடைய வசனங்களுக்கு நேராக திருப்பும். எங்கள் சிந்தனைகளை உமக்கு நேராக திருப்பும். நீர் பேசப் போகிற வார்த்தைகளை கவனமாய் உட்கொள்ள, அதற்கு விரோதமான எல்லா தடைகளையும் அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய அன்புக்குள்ளாக நாங்கள் ஒரே மனமாய் ஒருமனப்பட எங்களுக்கு உதவி செய்து. ஹல்லேலூயா. ஆசீர்வதிங்கப்பா, எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேளைக்காக ஆண்டவரை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாள் இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே மகிழ்ந்திருக்க கடவோம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலே நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் ஆராயும்படியாக அல்லது தியானிக்கும்படியாக ஆண்டவர் நம்முடைய திருச்சபைக்கு கொடுத்திருக்கிற அருமையான ஒரு தலைப்பு ஆராதனை. மிக பெரிய ஒரு தலைப்பு. இறையியல் கல்லூரிகளிலே அருளுரை ஆற்ற வேண்டிய வகைகள் என்கிற பாடங்களை கற்றுக் கொடுக்கும் பொழுது பல காரியங்களை பேராசிரியர்கள் கற்றுத்தருவார்கள். அதில் ஒரு தலைப்பு சார்ந்த பிரசங்கம், ஒரு தலைப்பை கொடுத்து அதில் ஒரு அருளுரை ஆற்ற வேண்டுவது, அது எல்லை இல்லாதது. ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தல் வரைக்கும் ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு பேசுவது என்பது அது ஒரு நாளிலே ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே முடியாது. அப்படிப்பட்ட தலைப்பு சார்ந்த பிரசங்கங்கள் பெரிய பெரிய தியானமாய் அது போய்கொண்டே இருக்கும். வருடம் முழுவதும் தியானிக்கலாம். அப்படித்தான் ஒவ்வொரு வாரமும் திருச்சபைக்கு ஒரு தலைப்பு கொடுக்கப்படுகிறது. கொடுக்கப்படுகிற அந்த தலைப்பை அன்றைக்கு மாத்திரம் அல்ல, அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமக்கு துவக்கி வைப்பார்கள். திங்கள், செவ்வாய், புதன், சனிக்கிழமை வரை அடுத்த 6 நாள் அதே வசனத்தை நாம் தொடர்ந்து தியானிக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு இந்த தலைப்பின் கீழே என்ன செய்தி வேண்டுமோ, என்ன போதனை தேவையோ அதை நமக்கு கற்றுத்தருவார். ஆக ஆராதனை என்கிற தலைப்பு மிகப்பெரிய ஒரு தலைப்பு. அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை முறைமை எப்படி இருக்க வேண்டும் என்று தெளிவான ஒரு கட்டமைப்பு பைபிளில் நேரடியாய் கொடுக்கப்படவில்லை. இதுக்கு ஒரு பின்னணி வரலாறு சொல்லுகிறாங்க. நான் கேட்டிருக்கிறேன், நான் எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியாது. ஆண்டவருடைய சீஷர்கள் உலகமெங்கும் சுவிசேஷ ஊழியத்திற்கு அவர்கள் அழைக்கப்பட்டு போகும் பொழுது ஒவ்வொரு சீஷர்களையும் ஒவ்வொரு நாட்டுக்கு போனாங்க. அந்திரேயா, யோவான், பேதுரு எல்லாம் ஒவ்வொரு இடங்களுக்கு போனார் அழைப்பின்படி. அப்படி இந்தியாவுக்கு வந்தவர் தான் தோமா என்கிற சீஷன். அதனால் இந்தியாவுக்கு கிறிஸ்தவ மதம் என்பது வெள்ளைக்கார மதம் அல்ல. ஆசியா கண்டத்தை சேர்ந்தவர் தான் இயேசு கிறிஸ்து, தோமா எல்லாருமே. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சுவிசேஷம் இந்தியாவுக்கு வந்துருச்சு.
நல்லா நீங்கள் வரலாறை பார்த்தீங்கன்னா, அமெரிக்க தேசம் கண்டுபிடிக்கப்படுவதற்கு, அமெரிக்கா கண்டம்னு ஒரு கண்டம் இருக்கிறதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு முன்பே கிறிஸ்தவம் இந்தியாவுக்குள்ளே வந்துருச்சு. ஏதோ இந்தியாவுக்குள்ளே லண்டன்காரங்களும் அமெரிக்காக்காரங்களும் தான் சுவிசேஷம், இது வெள்ளைக்கார மதம் வந்து நம்மளை அப்படியே தவறான செய்தியை கொடுத்து 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 நீ கிறிஸ்தவத்தை எதிர்க்கிற நம்முடைய சகோதரர்கள் அவங்களுக்கு கூட தெரியாது. ஏன்னா அவங்கள அப்படி மூளைச்செலவு பண்ணி வச்சிருக்க. கிறிஸ்தவ மதம் நம்ம நாட்டு மதம் கிடையாது அப்படின்னு. இது மேல் நாட்டுக்காரர்கள் வெள்ளைக்காரர்கள் கொண்டு வந்த மதம் கிடையவே கிடையாது. அமெரிக்கா தேசம் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பே இந்தியாவுக்குள்ள கிறிஸ்தவம் வந்துருச்சு. கிறிஸ்தவம் என்பது ஆசியா நாட்டை சேர்ந்த ஒரு சமயம். இஸ்ரேல் தேசத்தில் தான் ஆண்டவர் பிறந்து வளர்ந்தார். அங்கிருந்து உலகம் முழுவதும் போச்சு. நீங்கள் உலக வரைபடத்தை எடுத்து வைத்து கொண்டு அது 4ஆக மடிச்சிங்கன்னா அந்த புள்ளி வந்து என்னென்னா இஸ்ரேல் தேசம். உலகத்தின் மையம் இஸ்ரேல். அங்கிருந்து தான் இவ்வளவும் சந்ததிகள் எல்லாமே புறப்பட்டது. அங்கே தான் ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் வச்சுருந்தார். அங்கே தான் முதல் மனிதனாகிய ஆதாம் ஏவாள் பிறந்து ஆண்டவர் உருவாக்கின மனிதர்கள். அங்கிருந்து தான் சந்ததி உலகம் முழுவதும். இதெல்லாம் வரலாறு, மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. ஆக இந்த வெளியிடங்களுக்கு இந்த சீசர்கள் புறப்பட்டு செல்லும் பொழுது எருசலேமிலே கொஞ்சம் அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள். இவர்கள் என்ன சொல்லி இருந்தார்கள் என்று பின்னணி வரலாறு என்ன சொல்லுகிறது? நீங்கள் போகிற இடங்களிலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யுங்கள். வருடத்திற்கு ஒரு முறை அல்லது ரொம்ப தூர இடங்களுக்கு போனவங்க பல வருடங்களுக்கு ஒரு முறையாவது நீங்கள் எருசலேமிலே வந்து உங்களுடைய ஊழியங்களை குறித்து நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு அவர்களுக்குள்ள தீர்மானம். அப்படி வர முடியாதவர்கள் எழுதியாவது அனுப்புங்கள் என்று சொல்லி, அப்படி இந்தியாவுக்கு வந்த தோமா தான் 12 அப்போஸ்தலர்கள் அரிய பெரிய காரியங்கள் தோமா மூலமாய்த்தான் ஆண்டவர் செய்து. நம்ம ஏரியாவில் ஆப்கானிஸ்தானம், இன்றைக்கு இருக்கிற பலுசிஸ்தானம், பாகிஸ்தான், இன்றைக்கு இருக்கிற நேபாளம், இங்கெல்லாம் போய் ஊழியத்தை ஸ்தாபித்தவர் தான். ராஜஸ்தான், கேரளா, இங்கெல்லாம் ஊழியத்தை ஸ்தாபித்தவர் தோமா. நம்முடைய கற்பனை கடங்காத அற்புதங்கள் எல்லாம் நடந்தது. வெளி உலகத்துக்கு தெரியலை, அது பைபிள்லேயும் இடம்பெறலை. என்ன காரணம் சொல்கிறாங்க? தோமா இங்கே வந்து தங்கிட்டாரு, ஆனால் நடந்த காரியங்களை எல்லாம் அவர் எழுதினார், எல்லாம் எழுதி அனுப்புனார். எருசலேம் வந்து சேரல, இடையிலே அழிஞ்சு போயிடுச்சு. தேவ சித்தம் இல்லைன்னு கூட இப்போ நம்ம எடுத்துக்கலாம். அதனால தான் அவர் மூலமாய் ஆண்டவர் செய்த காரியங்கள் இல்லை. அங்கே பக்கத்திலே டிராவல் பண்ணி அடிக்கடி எருசலேமுக்கு வந்துட்டு போனது பவுல். ஆக பவுலை கொண்டு அநேக நிருபங்களே ஆண்டவர் எழுதினார். பவுல் அவர் ஸ்தாபித்த திருச்சபைகளுக்கெல்லாம் கடிதம் எழுதினார். மற்ற அப்போஸ்தலர்கள் எழுதலையானு எழுதினாங்க, இங்கே வந்து சேரலை. அது ஒருவேளை தேவ சித்தம் இல்லாமல் கூட இருக்கலாம். ஆக இந்த நிருபங்களை எடுத்து வாசிக்கும் பொழுது தான் நடைமுறை கிறிஸ்தவத்தை குறித்ததான, திருச்சபைகளை குறித்ததான சத்தியங்கள், திருச்சபைக்கு தேவையான நடைமுறை வாழ்வின் அனுபவங்கள் எல்லாம் நிருபங்கள் ரோமர்லேருந்து அந்த யூதா வரைக்கும் இருக்கு. இந்த நிருபங்களை பேதுரு எழுதினார், யோவான் எழுதினார், யாக்கோபு எழுதினார், பவுல் எழுதினார், இன்னும் சிலர் எழுதினாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகவே ஆராதனை என்பதற்கான ஒரு வடிவமைப்பு இங்கே நமக்கு இல்லை, கொடுக்கப்படலை. அதனால தான் இன்னைக்கு இஷ்டத்துக்கு ஆர்சி திருச்சபையில் ஒரு விதமான ஆராதனை முறைமை, சிஎஸ்ஐ ப்ராட்டஸ்டன்ட் திருச்சபைகளில் ஒரு விதமான ஆராதனை முறைமை, டிஎல்சி திருச்சபைகளிலே ஒரு விதமான ஆராதனை, பெந்தேகோஸ்தே ஸ்தாபனங்களில் ஒரு விதமான ஆராதனைகள், இண்டிபெண்ட் சர்ச்சைகளில் இஷ்டத்திற்கு ஆராதனைகள். ஆராதனை என்பது என்னங்கிறதே ரொம்ப பேருக்கு தெரியாமல்
ஆராதித்து கொண்டிருக்கிற சபைகளும் இருக்கிறது. ஆகவே ஆராதனை என்பதை இன்றைக்கு இருக்கிற நடைமுறை வாழ்வோடு ஆண்டவரோடு நெருங்கி ஜீவித்த பல ஆண்டவருடைய பிள்ளைகளிடத்தில் நான் கேட்டு பெற்றுக்கொண்ட காரியங்கள், நிருபங்களில் எழுதப்பட்ட காரியத்தை எல்லாம் இணைத்து ஆராதனையை குறித்து நாம் கொஞ்சமாக இன்றைக்கு நம்ம தியானிக்கலாம். கன்னியாகுமரி டயசிஸ், அதாவது திருமண்டலம், கன்னியாகுமரி திருமண்டலத்தில் அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஞாயிறு ஆராதனைன்னு சொல்ல மாட்டாங்க, தொழுகை. 2 சர்வீஸ் இருக்கும். சாயங்காலம் ஒரு சர்வீஸ் இருக்கும் சண்டே. அதை அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது முதலாம் தொழுகை, அப்புறம் 2வது தொழுகை, மாலை தொழுகைன்னு சொல்லுவாங்க. ஆனால் மற்ற திருமண்டலங்கள், நான் சொல்கிறது ப்ராட்டஸ்டன்ட் சொல்கிறேன், அங்கெல்லாம் முதலாம் ஆராதனை, 2ஆம் ஆராதனை, மாலை ஆராதனை, இப்படி ஆராதனைன்னு சொல்லுவோம். ஆராதனை என்பது நம்ம எப்படி விளங்கி இன்றைக்கி மற்ற சபைகள்லாம் இண்டிபெண்ட் டினாமினேஷனில் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு போதகர் ஒரு சபைக்கு, ஒரு இண்டிபெண்ட் சர்ச்சுக்கு பிரசங்கத்துக்கு என்னை அழைத்திருந்தார்கள். நான் போயிருந்தேன். அந்த பாஸ்டர் அனௌன்ஸ் பண்ணார், ஆலய ஆராதனை ஆரம்பிக்கும் முன்னாடியே வாங்க. அது சொல்ல நல்லா கவனிங்க, ஆலய ஆராதனை ஆரம்பிக்க முன்னாடியே எல்லாரும் வந்துருங்க, லேட்டாக வராதிங்க. இல்லையா நம்ம ஒர்ஷிப் பண்ணுற டைமுக்கு வந்துருங்க. ஒர்ஷிப்னா முதல்ல ஒரு 4 பாட்டு பாடுவோம், அப்புறம் தான் ஆராதனைங்கிற பேரில் மக்களை எழுப்பி விட்டு அதே பாடலை கட் பண்ணி பாடுவோம். ஆனால் வேதத்தின் அடிப்படையில் முதல் ஆரம்ப ஜெபம் ஆரம்பிக்கும் பொழுதே அது ஆராதனை தான். இடையில ஏதோ ஒரு 20 நிமிஷம் மட்டும் ஆவியில் நிறைஞ்சி நம்ம ஜெபிக்கிற பாட்டு பாடி துதித்து குதித்து பரவச அனுபவம், அது மட்டும்தான் ஆராதனை. அப்படி இல்லை. ஆராதனை என்பது ஆரம்ப ஜெபத்திலிருந்து அந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்து இறுதி பெனடிக்ஷன், இறுதி ஆசீர்வாதம் கொடுக்கிற அந்த டைம் வரை நடக்கிற அத்தனை நிகழ்வுகளுக்கும் மொத்த பெயர் ஆராதனை. இதை மறந்துடவே கூடாது, இதை மறந்துடவே கூடாது. சரியாய் நாம் விளங்கி கொண்டாதான் நீங்கள் எந்த சபைக்கு போனாலும் அந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆரம்ப ஜெபம், ஃபர்ஸ்ட் ப்ரேயர்லேயே ஆண்டவர் வந்துடுறாரு. அங்கே ஆண்டவரை தானே ஆராதிக்க போகிறோம். போதகர் அல்லது அந்த ஆராதனை நடத்துகிறவர் ஆரம்ப ஜெபம் பண்ணும் பொழுதே ஆவியானவர் அங்கே வந்து விட்டார். அதுக்கு பிறகு வாரும் வாரும் வாரும்னு சொல்ல வேண்டியதில்லை. 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே நீங்கள் எங்கெல்லாம் கூடி வருகிறீர்களோ அங்கெல்லாம் உங்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொன்னவர் வாக்கு மாறாதவர். அதற்கு எந்த அடையாளம் தேவையில்லை, அதற்கு எந்த பரவச அனுபவம் தேவையில்லை. ஆண்டவர் அங்கே இருக்கிறார். போதகர் ஆரம்ப ஜெபம் பண்ணும் பொழுது, அந்த ஆராதனை நடத்துகிறவர் ஆரம்ப ஜெபம் பண்ணும் பொழுதே ஆண்டவர். அதனால தான் லேட்டாக வரக்கூடாதுன்னு சொல்கிறோம். இந்த ஆராதனைக்கு நீங்கள் லேட்டாக வரக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் வந்துட்டார், அப்புறம் நீங்கள் லேட்டாக வரக்கூடாது. அவர் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் வரணும். அதனால தான் ப்ராட்டஸ்டன்ட் திருச்சபைகளில் பெல் அடிக்கிறோம். ஃபஸ்ட்டு பெல், செகண்ட் பெல் அடித்து ஆராதனை ஆரம்பிக்குது. 1ஆம் மணிக்கும் 2வது மணிக்கும் இடையில் அந்த டைமில் தான் எல்லா சபையார் வேக வேகமாக உள்ளே வந்துடணும், நிறைஞ்சிடணும். அப்புறம் வருவதுக்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. அப்படி நீங்கள் வந்து ஆராதித்து பழகுங்க, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை திரளாய் பெற்றுக்கொள்வீர்கள். கிறிஸ்தவம் என்பது ஏதோ அது ஒரு சடங்கு, ஆராதனைங்கிறது ஒரு ஒரு மரபு, ஒரு ரிச்சுவல் கிடையாது, கிடையாது. இது வாழ்க்கையின் அனுபவம், வாழ்க்கையின் தத்துவம்.
இது ஒரு வாழ்வு முறை. ஆண்டவரோடு ஒரு நாள் ஆலயத்தில் போய் அமர்ந்து அவரோடு பேசி கொண்டிருக்கிற அனுபவம், அவரை பார்க்கிற ஒரு அனுபவம், அவரிடத்துல மனம் விட்டு நம்முடைய கவலைகளை எல்லாம் அறிக்கை செய்கிற ஒரு அனுபவம், அதை கேட்டு அவர் நமக்கு தேவையான பதில்களை தருகிற ஒரு அனுபவம். இன்னைக்கு தலைப்பு ஆராதனை அப்படின்னு கொடுத்துட்டு, இறைவனின் சந்நிதியில் இறை சித்தத்தை அறிந்து கொள்ளுதல். இறை சந்நிதியில் இறைவனின் சன்னிதானத்தில் வந்து அவருடைய சித்தத்தையும் திட்டத்தையும் அறிந்து கொள்ளுது. அதுக்கு தான் அந்த ஆராதனை, அதுக்கான இடம் தான் ஆலயம். அதனால தான் ஆலயத்துக்கு வாங்க. வீட்டில் 2 பேராது 3 பேராது நீங்கள் உட்காந்து ஜெபம் பண்ணும்போது அங்கே ஆண்டவர் வரமாட்டாரான்னா வருவார். அப்போ நாங்கள் வீட்டிலேயே ஆராதனை செய்கிறோம். எதுக்கு எடுத்தேறி நாங்கள் சர்ச்சுக்கு வரணும்னா, ஆராதனை இடம், அந்த ஆராதனை தொழுகை கூடம், அந்த இடத்த ஆண்டவர் பிரத்யேகப்படுத்தி இருக்கிறார். அது அவருடைய வீடு. அவருடைய வீட்டுக்கு நம்மளை வர சொல்கிறாரு. நான் அங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே இருந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேங்கிறாரு. அது மகாராஜாவின் நகரம், அது ஆண்டவருடைய சிங்காசனம் அமர்ந்திருக்கிற இடம். அங்கே இருந்து ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறது ஒரு தனி சிறப்பு. அது சடங்காச்சாரமான பழக்க வழக்கம் அல்ல, அது நம்முடைய வாழ்வின் அனுபவம். அதனால தான் லேட்டாக வராதிங்கன்னு சொல்கிறோம். இந்த ஆராதனையிலே ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லி இந்த தலைப்பை தியானிப்பதற்கு திருச்சபையில் கொடுத்திருக்கிற ஒரு வசனம் இருக்குது. சங்கீதம் 27ஆம் சங்கீதம் 4வது வசனத்தினுடைய பின்பகுதி. கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். பழைய கன்வென்ஷனல் பாடல் ஒன்று உண்டு. காலையும் மாலையும் எந்நேரமும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆராதிப்பேன் என்கிற ஒரு அழகான பாடல். அதில் ஒரு சரணம், ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன், உன்னுடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆலயத்தில் தங்கியிருப்பதையே வாஞ்சிப்பேன். இந்த ஆலய ஆசீர்வாதத்தை முழுமையாய் பெற்ற ஒரு மனிதர் யாருன்னு கேட்டீங்கன்னா தாவீது ராஜா. ஆகவே இந்த ஆலய ஆராதனை குறித்தும் ஆலயத்தினுடைய மகிமையை குறித்து அவர் பல சங்கீதங்களிலே பாடலாய் பாடி வைத்திருக்கிறார். அவர் சொல்றாரு, 1000 நாளை பார்க்கலாம் உம்முடைய ஆலயத்தில் வருகிற ஒரு நாள் எனக்கு நல்லது. ஆகாமியத்தின் கூடாரங்கள், அதாவது உலக பிரகாரமான செல்வ செழிப்புள்ள இடங்கள். ஒருவேளை ஒரு ராஜா தன் அரண்மனைக்கு என்னை விருந்தாளியை அழைக்கிறார், அந்த ராஜ விருந்திலே கலந்து கொள்ளுகிறார், அல்லது ராஜாவுடைய அந்த அரண்மனையிலே சுற்றி பார்த்து அந்த அரண்மனையிலே தங்கி அந்த அரண்மனையிலே ராஜாவோடு உணவருந்துகிற அத்தனை உலக பிரகாரமாக அது ஒரு மேன்மையான ஸ்தானம், மேன்மையான ஒரு அழைப்பு. அதை விட உம்முடைய ஆலயத்தினுடைய வாசற்படியில் காத்திருப்பதையே தேடுவேன், அதுதான் நல்லது. ஆலயத்தில் உள்ள கூட இல்லையா, அந்த வாசல்ல கிடக்கிறது. இன்றைக்கும் கிராமங்களில் ஊருக்கு நடுவில் ஒரு தேவாலயம் இருக்கும். ப்ராட்டஸ்டண்டாக இருக்கலாம் அல்லது கத்தோலிக்க திருச்சபையோட இருக்கலாம். அந்த ஊரில் ஆண்டவருடைய கிறிஸ்தவர்கள் இருப்பா, கிறிஸ்தவர் அல்லாதவர்களும் இருப்பாங்க. ஆனால் நம்ம ஆலயத்தை தாண்டி அவங்க போகும்பொழுது ஆலயத்தை அப்படி கும்பிட்டுட்டு போவாங்க. அது அவங்களுடைய அப்படியே பழக்கம், அது அவங்களுடைய பழக்கம். என்னுடைய பிறந்த கிராமத்தில் இன்னைய வரைக்கும் கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் கூட பேர்காலத்துக்காக அல்லது டெலிவரிக்காக மகளையோ அல்லது பேத்தியையோ ஆஸ்பத்திரி கொண்டு போகிறதுக்கு அப்படி போகும்போது எங்கள் சர்ச்சை தாண்டியும் சர்ச்சில் காணிக்கை போட்டுட்டு போவாங்க. கிறிஸ்தவர் இல்லை, கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் கூட.
ஏன்னா அது ஒரு ஆசீர்வாதம் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அது உண்மையிலே ஆசீர்வாதம் தான். அது உண்மையிலே ஆசீர்வாதம் தான். சரி, சங்கீதக்காரன் தாவீது தான் ஆலயத்தில் தங்கி இருக்கிறது அவ்வளவு விரும்புகிறது. இப்போ புதிய ஏற்பாடு திருச்சபையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்திலே முதல் 2 வசனங்கள், அதில் 2வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவளம் பற்றினார். பிரியமானவர்களே, இந்த முதல் வசனத்தில் யார் யாரெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆராதனை செய்து கொண்டிருந்தாங்கன்னு போட்டிருக்கோம். கொஞ்சம் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிற ஒரு இடம் ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி ஆராதனை உபவாசத்தோடு ஆராதிக்கிறார்கள். அப்படி ஆராதனை செய்து கொண்டிருக்கிற அவர்கள் நடுவிலே கர்த்தருடைய சித்தம் வெளிப்படுகிறது. இன்னைக்குரிய தலைப்பே அதுதான். இறைவனின் சந்நிதியிலே இறை சித்தத்தை விளங்கிக் கொள்ளுதல். எவ்வளவு அழகான ஒரு தலைப்பு பாருங்க. அப்போஸ்தலர் 13:2 தான் ஆக்சுவலாக இதுக்கு சரியான வசனம். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கும் பொழுது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று ஆவியானவர் திருவளம் பற்றினார். தேவ திட்டம் வெளிப்படுகிற இடம் ஆராதனை நேரம். அதனாலதான் ஆராதனைக்கு ஆயத்தத்தோடு நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா முதல் ஜெபத்தில் இருந்து இறுதி ஜெபம் வரைக்கும் பல நிகழ்வுகள் இருக்கும். ஒவ்வொரு நிகழ்விலே ஏதாவது ஒரு நிகழ்வின் மூலமாய் ஆண்டவர் உங்களோடு பேசுவார், தன் திட்டத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். கர்த்தருக்கு ஆராதனை செய்யும் பொழுது தேவன் தம்முடைய சித்தத்தை திட்டத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். தேங்க்யூ. ஆண்டவர் நம்மோடு பேசுகிற தெய்வம். அவர் எப்படி பேசும் அது நமக்கு தேவையில்லை. அந்த இலக்கணங்கள் இப்படித்தான் ஆண்டவர் நம்மகிட்ட பேசணும், இப்படித்தான் பேசுவார். அவர் ஆராதனை நேரத்திலே அவர் நம்மோடு தெளிவாய் பேசுகிற ஆண்டவர். ஆராதனைக்கு வந்திருக்கிற எல்லாரையும் அவர் பார்க்கிறவர். எல்லாருக்கும் தேவையான செய்தி அவரிடத்தில் உண்டு. எல்லாருக்கும் தேவையான ஆசீர்வாதம் அவரிடத்தில் உண்டு. அதை வாங்கத்தானே போயிருக்கிறோம். அந்த எதிர்பார்ப்போடு ஆலயத்தில் காத்துறேன். ஆண்டவரே, நான் அன்னைக்கு சர்ச்சுக்கு வரேன், நீங்கள் என் கூட பேசணும் ஆண்டவரே. செய்தியின் வழியாக அதிகமாய் அவர் பேசுவார் நம்மோடு கூட. அதில் மட்டும்தான் பேசுவார்னு இல்லை, ஜெபித்து கொண்டிருக்கும் போது பேசுவார். ஆராதனை செய்து கொண்டிருக்கும் போது, பாட்டு பாடிக்கொண்டிருக்கும் போது ஆண்டவர் பேசுவார். அங்கே நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நீங்கள் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு பயபக்தியோடு அமர்ந்திருந்தால் ஆண்டவர் கட்டாயம் உங்களுக்கு பேசி அனுப்புவார், பேசுவார். ஒரு முறை ஒரு சகோதரன் தேவையோடு ஒரு ஜெபக்கூடத்துக்கு போனார். ஆண்டவரே, நான் இந்த ஜெபக்கூடத்துக்கு வரேன், என் கூட இந்த காரியத்தை குறித்து என்கிட்ட நீங்கள் ஏதாவது உங்களுடைய திட்டத்தை சித்தத்தை எனக்கு சொல்லணும்னு சொல்லி வாஞ்சியோடு வந்திருந்த வாலிபன் காத்துக்கொண்டே இருக்கிறார். அங்கே ஜெபக்கூட்டங்களிலே, அந்த ஜெபக்கூடுகை தொழுகையிலே, ஆராதனையிலே எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. கேட்ட கேள்விக்கு பதில் மட்டும் வரல. ஆனால் விசுவாசத்தோடு எதிர்பார்த்து கொண்டே இருந்தார். ஆராதனை நடந்தது, பாடல் நடந்தது, ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்கிற நேரம், அப்படியே ஆராய்த்து கொண்டு செய்தி நேரம்.
செய்தி முடிந்து ஒரு ஜெபம் இறுதி பகுதிக்கு வந்துட்டு. ஆனால் அந்த வாலிபனுடைய உள்ளம் ரொம்ப வேதனைப்பட ஆரம்பிச்சு. ஆண்டவரே என்கிட்ட பேசுங்க, என்னோடு பேசுங்க ஆண்டவரே. எல்லாம் முடிஞ்சு அப்படி துக்கத்தோடு இந்த வாலிபர் இருக்கிறார். இறுதி ஆசீர்வாதம், இறுதி ஆசீர்வாதம் கொடுக்கிற நேரம் வந்தது. போதகர் ஆசீர்வாதத்தையும் சொல்லிட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுக பிரசன்னத்தை உங்களை வீச செய்து உங்களுக்கு கிருபை சமாதானம் உண்டாக கட்டளையிட கடவர். எல்லாம் சொல்லியாச்சு. இவர் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறார். எல்லாம் முடிச்சு ஆமேன், சமாதானத்தோடு சென்று வாருங்கள்னு சொல்லிட்டாங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமேன்னு சபையார் சொல்லி எழுப்பிட்டாங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமேன்னு சொல்லும் பொழுது போதகர் மைக்கில் சொல்வார், அன்புக்குரியவர்களே, ஒரு அருமையான காரியத்தை ஆண்டவர் எனக்கு உணர்த்துகிறார். நீங்கள் ஒருவேளை இந்த விதமான ஒரு தேவையோடு வந்திருப்பீர்களானால் நீங்கள் இப்போ ஒரு நிமிடம் இருந்து ஜெபித்து விட்டு போங்க, ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார் சொல்லிட்டு முடிச்சேன். இது இதுவரைக்கும் ஆராதனை இல்லாதது. ஆனால் அந்த வார்த்தை அந்த வாலிபனை தொட்டது. வாலிபன் ஜெபத்தை விட்டு எழும்பலை. சபையார் எல்லாம் எழும்பி இப்படி போயிடுறாங்க. அப்படியே தன்னுடைய மனதை ஒருமுகப்படுத்தி அப்படியே காத்திருக்கும் பொழுது உள்ளத்தில் ஒரு வார்த்தை உண்டானது. என்ன தேவைக்காய் வந்திருந்தாரோ அந்த தேவையை குறித்து ஆண்டவர் அந்த வாலிபனிடத்தில் தெளிவாய் உணர்த்தினார். ஆண்டவர் அவரோடு பேசினார். எவ்வளவு மகிழ்ச்சி பாருங்கள். எதிர்பார்ப்போடு காத்திருப்போம். ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தையும் உங்களை குறித்த தேவ திட்டத்தையும் வெளிப்படுத்துவார். மகா இரக்கம் இல்லைங்களா ஆண்டவரே? நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மன்றாடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரோடு நீர் பேசும். இந்த செய்தியின் வழியாய் ஒரு சிலரோடு பேசியிருப்பீர் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. ஒவ்வொரு நிகழ்வுகளின் வழியாகவும் உம்முடைய சித்தத்தையும் திட்டத்தையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கராலாபூஷம் ஆண்டவர் வெளிப்படுத்துகிற ஆண்டவராயிருக்கிறார். நீங்கள் முழங்கால் படிக்கிட்டு இருக்கீங்க, ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு இடங்களில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதர்களோடும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை கொண்டு இப்பொழுது பேசுகிறார். சித்தத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய திட்டத்தை உங்களோடு கூட அவர் பேசி கொண்டிருக்கிறார். அமைதலாய் காத்திருங்கள், அமைதலாய் காத்திருங்கள். இந்த ஜெபம் முடிந்த பிறகும் காத்திருங்கள். ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். நான் உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும் என்று அவர் சொல்லுகிறார். தேங்க்யூ, தேங்க்யூ. நீ பயப்படாதே மகனே, அடைக்கப்பட்ட வாசல்கள் உனக்கு இப்பொழுது திறக்கப்படுகிறது. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. நீ பயந்து கொண்டிருக்கிறாய், இந்த இன்டர்வியூல என்ன நடக்குமோ என்று யோசிக்கிறாய். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து உனக்கு ஒரு வேலை வாய்ப்பை கட்டளை இடுகிறார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு வேலை வாய்ப்பை உனக்கு தருகிறார். தேங்க்யூ லார்ட். நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நான் உனக்கு போதும் என்று அவர் மறுபடியும் மறுபடியும் எனக்கு சொல்ல சொல்கிறார். நான் உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். சமாதானத்தோடு புறப்பட்டு போ. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடைக்கப்பட்ட வாசல்கள் இப்பொழுது திறக்கிறது. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அற்புத சுகமளிக்கும் வல்லமை உனக்கு நேராய் இப்பொழுது கடந்து வருகிறது. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இருதய நோய், இருதயத்திலே அடைப்பு, தேங்க்யூ லார்ட். வாழ்வுகளிலே பிரச்சனை, இயேசு இப்பொழுது சுகமாக்குகிறார் உன்னை. இயேசு இப்பொழுது உங்களை தொடுகிறார்.
நெஞ்சு வலியோடு ஆஸ்பத்திரியில் இருக்கிறவர்கள், நெஞ்சு வலியோடு வீட்டிலே இருக்கிறவர்கள், இருதயம் சம்பந்தமான நோய்க்காகி மருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் குணமாக்குகிறார். தேங்க்யூ மை லார்ட். இயங்காத வாழ்வுகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது இயங்குகிறது. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி. அடைப்புகளெல்லாம் காணாமல் போகிறது. தேங்க்யூ லார்ட். பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஒவ்வொருவரையும் தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஒவ்வொருவர் மேலும் இரக்கம் பாராட்டுகிறதற்காய் நன்றி. தேவன் தம்முடைய சித்தத்தையும் தம்முடைய திட்டத்தையும் ஆராதனை வேளைகளிலே ஆண்டவரே விசேஷமாய் உபவாசித்து ஆராதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உடைய வார்த்தைகளும் ஆசீர்வாதமும் இறங்கி வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். தேங்க்யூ மை லார்ட். ஆண்டவரே உமக்கு நன்றி. தொடர்ந்து உடைய பிள்ளைகளை தொடுகிறீர், அதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.